வந்தாச்சு. ஐஸ் தலைக்கடி ருக்கு, நீ வீட்டுக்கு போ, நான் அப்புறமா வரேன். பாண்டியா 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 பாண்டியா, வெள்ளச்சாமி என்ன ஒரு வாரமா தேடிக்கிட்டு இருக்காரு. எங்க போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்ட? ஏன்டா என்ன தேடுற? கடன் சொல்லி சீட்டானியே காசு தர வேண்டாமா? நான் காசு தரதா? அடையாளம் தெரியாம கட்டி இருக்கேன். நீ போய் ஏட்டையா மச்சன்கிட்ட காசு கேட்கலாமான்னு வெள்ளச்சாமிட்ட கேட்டுட்டு வாடா. கடங்கார பாண்டியா, என்னடா சொன்ன? என்ன தெரியல உனக்கு? நான் எத்தனை தடவை ஜெயிலுக்கு போயிருக்கிறேன்? 9 தடவைங்க. 9 தடவை என்ன சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட உள்ள போனேன். உன்னை போல கடங்காரங்களை குத்தி தாண்ட உள்ள போனேன். 10வது தடவை நான் உள்ள போனா யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. பணம் தர்றியா இல்லையா? தர்றியா? பாண்டியா, கடன் சொல்லி சீட்டாடுதான் காசு குடிச்சு வரலப்பா. இன்னொரு ஆட்டம் போடலாம். பாண்டியா பாண்டியா சேனாவை காணுமே. இந்தாமா ருக்கு, இன்னைக்கு ரொம்ப வேலை இருக்காமா? ஏம்மா? ஒண்ணுமில்லம்மா, மயில் வாகனம் பொஞ்சாதிக்கு இன்னைக்கு ராத்திரி கோடாங்கிக்கார மகாமுனி வீட்டுல பேய் ஓட்டுறாங்களாம். பேய் ஓட்டுறாங்களா? ஆமாம்மா, கொஞ்ச நாளாவே அந்த அம்மா தானா சிரிக்குதான், தானா அழுகுதான். மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்து ஒன்னும் சரிப்பட்டு வரலையாமா. மருந்து மாத்திரை சரிப்படலன்னா பேய் பிடிச்சிருக்குன்னு அர்த்தமா? விளையாட்டு இல்லம்மா, தூங்கிக்கிட்டு இருக்கிற பொம்பளை திடீர்னு அலறி எந்திரிக்குதான், மூசு மூசுன்னு அழுகுதான். இவளே என்ன வாழ விடுன்னு கூப்பாடு போடுதான். கொஞ்ச நாளைக்கு முந்தி பருத்தி எடுக்கிற பொண்ணொருத்தி அவங்க வீட்டு பட்டக சாலையில தூக்கு மாட்டிட்டு செத்து போயிட்டாளாம். அவதான் இப்படி ஆட்டி வைக்கிறான்னு மகாமுனி சொல்றான். லட்சுமி அம்மாவை ஆட்டி வைக்கிறது பருத்தி எடுக்கிற பொண்ணு இல்லம்மா, பஞ்சவரணம் தான். மயில் வாகனத்தை கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவ பண்ற அக்கிரமங்களை தாங்க முடியாமத்தான் அந்த அம்மாவுக்கு மனநோய் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு ஹிஸ்டீரியான்னு பேரு. இல்லம்மா, பேய் தான் பிடிச்சிருக்குன்னு மகாமுனி விவரமா சொல்றானே. அவனுக்கு பொழப்பு நடக்கணுமே, அதான் அப்படி சொல்றான். நான் ராத்திரி பகலா காடு மேடெல்லாம் சுத்திக்கிட்டே இருக்கேன், என்ன எந்த பேயும் பிடிக்க மாட்டேங்குதே. ஈவேர பெரியார் மாதிரி இன்னும் 2-3 பேர் வந்தாதான் இந்த நாட்டை திருத்த முடியும். நான் வரேம்மா. சரிம்மா. ஏண்டா தவுடா, காலம் காத்தால நரி குறுக்கால போகுதே, நல்ல சகுனமா கெட்ட சகுனமா? என்ன எதுக்கு வம்புல மாட்டுறீங்க? நான் நிறையவே பார்த்தது இல்லைங்க. பைத்தியக்காரனா இருக்கிறடா. அந்த காலத்துல தான் நரி காட்டுல இருக்கும், இப்பதான் வீட்லயே புகுந்து குடும்பத்தை அழிச்சிட்டு இருக்க. இன்னைக்கு நான் யார் முகத்துல முழிச்சனோ தெரியல. பெரிய இடத்து பொல்லாப்புல மாட்டி விட்டுடாதீங்க. எங்க அப்பா மாதிரி என்னைய முட்டாள் நினைச்சியா? கூட இருக்கிறவனை தெருவில் இருத்த. இந்த கொடுமைக்கெல்லாம் முடிவு கட்டம் பார். என்ன பார்த்தா காரி துப்புறேன். கூடிய சீக்கிரத்துல இந்த ஊரே உன்னை பார்த்து காரி துப்பு பண்றேன் பார். வரேன் மீனா. இதெல்லாம் நீங்க ஏன் தொடக்கிறீங்க? நான் தொடச்சுக்க மாட்டேன். பரவாயில்லம்மா. மத்தியானம் சாப்பிட வந்துருவியாமா? இல்லத்த, இன்னைக்கு சங்கராபுரம் தேவாரம் பக்கம் போக வேண்டியதா இருக்கு. அங்கேயே ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா. ஏற்றுறதுக்கு முந்தி வந்துரு, இல்லாட்டி கதவை பூட்டிடுவாங்க. அன்னைக்கு மாதிரி நீ கோட்டை வாசல்ல ஒத்தையாவே மாட்டிக்கிறணும். ஆமாமா, காலம் கெட்டு கிடக்குது. ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்காது. ரொம்ப தாமசமாச்சுன்னா உங்க ஆஸ்பத்திரியிலே படுத்துக்கோ, வெள்ளம் எந்திரிச்சு வந்துடலாம். சரிம்மா. பஞ்சவர்ணம் பஞ்சவர்ணம். ஒரு முழம் பூ வாங்கிட்டு வர துப்பு இல்ல. மானத்தை வளைக்கிறேன், வைகுண்டத்தை காட்டுறேன்னு சவுடால் அடிக்கிறீங்க. நீ நம்புனா நம்பு, நம்பாட்டி போ. தினம் ஒரு பந்து பூ வேணும்னு
நான் பூக்காரி கிட்ட சொல்லி வச்சிருந்தேன். இங்க கொண்டாந்து கொடுக்கலையே. நான் லட்சுமிக்கு தான் கேட்டேன் நினைச்சு அவ அங்க கொண்டு போய் கொடுத்துட்டா. இது ஒன்னும் குறைச்சல் இல்ல. எது நடந்தாலும் நடக்கலனாலும் இது நடந்துடணும். இங்க எங்கடா வந்த? இது நான் கேட்க வேண்டிய கேள்விப்பா. எப்பா உங்களுக்கு கொஞ்சமா இறக்க இருக்கா? அம்மா உங்களுக்கு என்னப்பா தப்பு பண்ணாங்க? ஏன் இவ பேச்ச கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு துரோகம் பண்றீங்க? படவா ராஸ்கல், மரியாதையா சொல்றேன், போடா வெளியே. போறப்பா. போறதுக்கு முந்தி உங்க 2 பேத்துக்கு நெஞ்சில குத்துற மாதிரி தர்மத்தை பத்தி 4 வார்த்தை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். போயிட்டு வரேன்னு சொன்னா கூட உதவிடும். எதுவும் பேசாத, போடா வெளியே, போடா வெளியே, போடா வெளியே. பஞ்சவர்ணம், அவன் சொன்னது எதையும் மனசுல வச்சுக்காத. அவங்க ஒண்ணும் தப்பா சொல்லுங்க. எனக்கே லட்சுமிக்கா படுற கஷ்டங்களை பார்க்க வேதனையா இருக்கே. அப்படி ஒரு ஒத்துமைக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா? ஏங்க நீங்க தப்பா நினைக்கிறீங்கன்னா நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லு. நான் பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தமா லட்சுமிக்கா குணம் ஆகுற வரைக்கும் அவங்க கால் சிறப்பா இருந்து பணிவடை செய்றேங்க. பஞ்சவர்ணம், உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. உண்மைதாங்க. அப்பதான் எனக்கு மனசாரும். லட்சுமி, நான் ஒன்னு சொன்னா கோவிச்சுக்க மாட்டேன். பஞ்சவர்ணம் ரொம்ப திருந்திட்டான். உன் கால் செருப்பா இருந்து உனக்கு பணிவிட செய்யணும்னு அழகா. ஆமா லட்சுமி, எனக்கே முதல்ல நம்ப முடியல. அக்கா அக்கான்னு உன் மேல உயிரையே விடுறான். ஏதோ நடந்தது நடந்து போச்சு. இனிமேலையாவது நீங்க 2 பேரும் ஒத்து போனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நம்ம குடும்பம் கெட்டடிஞ்சதுக்கு அவதானே காரணம். அவளையா கொண்டாந்து இந்த குடும்பத்துல சேர்க்கணும்னு சொல்றீங்க? லட்சுமி, நீ ஆரம்பத்துல இருந்தே யோசிச்சானா தான் தெரியும். தப்பு என் பேர்ல தான். இந்த ஊர்ல தையக்காரன் கூட இந்த பஞ்சவர்ணத்தை மடக்கி அவளை 2ஆம் தாரமா கட்டிக்கிட்டது நான் தான். அந்த கோபத்துலதான் அவ ஏதேதோ குழப்பம் பண்ண. என்ன லட்சுமி பேசாம இருக்கிற? நீங்க அப்ப பண்ணது மட்டும் தப்பு இல்லைங்க. இப்ப பண்ண போறதும் தப்பா தாங்க தெரியுது எனக்கு. நான் எந்த காலத்துலங்க உங்களை எதிர்த்து பேசியிருக்கிறேன். உங்க விருப்பப்படியே செய்யுங்க. ஏமா மீனா, கோயில் பக்கம் இருக்கிற ஆத்துக்கு தினம் ஏன் இப்படி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க? அண்ணி, இந்த காட்டுல இருக்கிற மஞ்சப்பூவுக்கு சக்தி இருக்கு. அத பறிச்சு தலையில வச்சுக்கிட்டோம்னா நாம நினைச்சதெல்லாம் நடக்கும். அப்போ நீ ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ நினைக்கிறது என்னன்னு எனக்கு சொல்லுவியா? அதுக்கு தானே உங்களை கூட்டி வந்திருக்கேன். இதோ இந்த பூதான். இருங்க, அத பறிச்சு தலையில வச்சுக்கிட்டு நினைக்கிறது என்னன்னு சொல்றேன். அப்பதான் பலிக்கும். இந்தாங்க. வாசமே இல்லையே. இது எந்த பொண்ணாவது பார்த்தா பறிச்சு தலையில வச்சுக்கணுமா? இல்லைன்னா என்ன மதிக்காம போறியா? நீ போற காரியம் பலிக்காதுன்னு இந்த பூ சாபம் கொடுக்குமா? விளையாட்டு இல்ல, நீ ரசமா தான் சொல்றேன். அது இருக்கட்டும், நீ நினைக்கிறது என்னன்னு சொல்லவே இல்லையே. சொன்னா தப்பா நினைச்சுக்கிற மாட்டீங்களே? என்ன கடை நாகராஜுக்கு என்ன ரொம்ப பிடிக்குது. எனக்கும் அவரை பிடிக்குது. நீங்க தான் நீ அண்ணன் கிட்ட எங்களை பத்தி சொல்லணும். சரி உக்காரு. நீ நினைக்கிறது நடக்கும். ஆனா அதுக்கு நீ வச்சிருக்கிற மஞ்சப்பூ காரணமா இருக்காது. நான் தான் காரணமா இருப்பேன். மஞ்சப்பூனால் தான் நடக்குதுன்னு நீ வேணா நினைச்சுக்க. மெல்ல மெல்ல. போதும் போதும் போதும். அது சரி, இப்படி விளையாட்டு பிள்ளையா எவ்வளவு நாளைக்கு இருக்க போறீங்க? இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற? மீனாவுக்கு வயசாயிட்டே இருக்கே, கல்யாணம் பண்ண வேண்டாமா? என்னது, மீனாவுக்கு கல்யாணமா? அட கழுத, இன்னும் கூட்டாஞ்சோறு ஆக்கி விளையாடிட்டு இருக்கா. அதுக்குள்ள கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? இன்னும் கொஞ்சம் வயசு ஆகட்டும். இன்னும் கொஞ்சம் வயசானா கிழவி ஆயிடுவா. புரியுதா நான் சொல்றது? எனக்கு எதுவுமே சட்டுன்னு புரியாது. நான் சின்ன வயசுல ரொம்ப வாத்து முட்டை தின்னேன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லும். உனக்கு புரிஞ்சா சரி. கவனமா கேட்டுக்குங்க. உங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு தயாராயிட்டா. மாப்பிள்ளையும் பாத்துட்டா.
நான் தான் விவரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? அந்த காதை காட்டுங்க. மாப்பிள்ளை யார் தெரியுமா? வேற யாரு? பருத்தி பால் விக்கிற சிங்காரமா இருக்கும். அவன் தான் அடிக்கடி முறை கொண்டாடுவான். இல்ல, அந்த எண்ணெய் கடைக்கார மக நாகராஜ். ருக்கு, நிஜமா தான் சொல்றியா? ஒன்னும் பயப்படாதீங்க. நான் அந்த பையனை கூப்பிட்டு பேசினேன். அவ்வளவுதான் கட்டிக்குவேன்னு அவன் உறுதியா இருக்கான். ருக்கு, என் நிலைமைய கொஞ்சம் கேக்குறியா? செக்ல ஓட்டுறதுல ஒரு மாடு அவர் மாடு ஒண்ணுதான் எனக்கு சொந்தம். அந்த ஒரு மாட்டு மேலேயும் சிறுக சிறுக 350 ரூபாய் கடன் வாங்கி இருக்கேன். இத பாருங்க, இந்த உலகத்துல யாரும் யாரையும் நம்பி இல்ல. அந்த நாகராஜோட அப்பாவுக்கு கோடி கோடியா சொத்து இருந்தாலும் நம்ம மீனா மாதிரி ஒரு மருமக கிடைக்க மாட்டா. அது அவருக்குள்ள தெரியணும். நீங்க எடுத்து பேசுங்க, அந்த பையனும் கூட பேசுவான். ருக்கு, அன்புக்கு படிப்பே அடங்கின பிறகு பணமா அடங்க மாட்டேன்னு சொல்ல போகுது. நீங்க போன காரியம் என்ன ஆச்சு? நாகராஜோட அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கலையா? கல்யாணத்தை பத்தி எங்க பேசுறது? வாங்கின கடனை தர்றியா இல்ல கழுத்துல துண்டை போட்டு இழுக்கட்டுமான்னு எந்திரிச்சு வந்துட்டார். நான் அங்க போனப்போ நாகராஜன் வாசல்ல நின்னுட்டு இருந்தான். அவங்க அப்பா பேச ஆரம்பிச்சதும் ஆளே காணோம். என்னப்பா உங்க அப்பா இப்படி பேசுறாரு? மீனாவை மறந்துட்டு அவர் மனம் கொணாம நடந்துக்கன்னு சொல்லிட்டு வரலாம் நினைச்சு மதகுப்பட்டி பஸ் ஸ்டாண்ட்ல நின்னு பார்த்தேன். அவன் ஆளே காணோம்.